வெல்கம் பேக் டு மை another வீடியோ. ரொம்ப நாள் கழித்து ஒரு இடத்துக்கு காலையிலே ட்ராலியை தூக்கிட்டு கிளம்பிடுறேன். ஆமாங்க, மீன் வாங்க தான் போகிறேன். இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பு. இங்கே எப்போ போனாலும் காலையில் வந்து கேஷ் எடுத்துகிட்டு தான் போகணும். ஏன்னா இங்கே நிறைய இடத்துல வந்து கேஷ் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நான் கேஷ் எடுத்தோடனே முதல்ல பண்ண வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலாய் கடையில் போயிட்டு இந்த மலாய் ஸ்வீட்டை வாங்கி பேக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து என்னென்ன கடைங்கள்லாம் இருக்குதுன்னு என் கண்ணு தேட ஆரம்பிச்சிது. யூஸ்வலாக சண்டேஸில் வருவேன், கூட்டம் பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி கடையெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் இருக்காது. க்ரௌடை அவாய்ட் பண்ணுன்றதுக்காகவே நேராக போயிட்டு மீனை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். இன்றைக்கி வீக் டேயில் வந்ததுனால சுத்தமாக கூட்டம் இல்லை, நல்லா ஜாலியாக ஃப்ரீயாக வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தேன். விண்டோ ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏகப்பட்ட கடைங்க இருந்துச்சு. நிறைய கடைங்களை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். புதுசாக இருந்தது. இந்த ஃப்ராக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இந்த கடையை தான் சொன்னேன். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த விக் கடையை பார்க்குறேன். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அழகாக வச்சுருந்தாங்க. நிறைய காஸ்மெட்டிக்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ட்ரையல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க காஸ்மெட்டிக் கடையில் நின்றுட்டு. இந்த மாதிரி ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ்லாம் வர்த்து வாங்கலாம் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கடையில். குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஆஸ் யூஷுவல் இங்கே வந்து ட்ரெஸ் கடைக்கு பஞ்சமே இருக்காது. ஆனால் இந்த கடை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. டெனிம் மெட்டீரியல்லே ஃபுல்லாக அந்த கடையில் வந்து வச்சுருந்தாங்க. பேண்ட்டு, ஷார்ட்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஸ்கர்ட்ஸுன்னு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எல்லாமே வந்து $20, $22 இருக்காங்க. மேபி பார்கெயின் பண்ணுவாங்களா எனக்கு தெரியல. நான் இதை ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் அப்படியே வந்துட்டேன். வந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லி மீன் வாங்க போயாச்சு. சண்டேயில் வந்தால் கூட்டமாக இருக்கும். இந்த கடையை வந்து எட்டி எட்டி பார்த்து மீன் வாங்குற மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி வீக் டேயில் வந்ததுனால கூட்டமே இல்லாமல் எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷாக வேறு கிடச்சிதா. எந்த மீனை வாங்குறது எந்த மீனை எடுக்கிறதுனே தெரியல. ஆனால் நான் வாங்க போகிறது ஒரு 1/2 கிலோ மீன் தாங்க. எங்கள் 2 பேருக்கு அந்த 1/2 கிலோ மீனே வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ என்னெல்லாம் மீன் இருக்குதுன்னு ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி பார்த்தா ஒவ்வொரு கடையிலையும் அவ்வளோ மீன் வச்சுருக்காங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எனக்கு இந்த கடமை வாங்கி ரொம்ப நாள் சமைக்கணும்னு ஆசை. ஆனால் அதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இது வரைக்கும் நான் அதை பண்ணதும் கிடையாது. நம்ம என்ன தான் 1000 யூடியூப் வீடியோ பார்த்து பண்ணாலும் நமக்கு அது சரியாக வருமானு தெரியல. ஒரு என்ன சொல்கிறது, கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் பெட்டர் நம்ம அதை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து வாங்குறதே கிடையாது. இங்கே பல சைஸில் வந்து வச்சுருப்பாங்க. சின்ன சைஸ்லேருந்து ரொம்ப பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கும். பட் ஆனால் இது வரைக்கும் நான் டேஸ்ட் பண்ணதே கிடையாது. அதை ஆஸ் யூஷுவல் முள் இல்லாத மீனை வாங்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. வஞ்சரம் தான் இந்த மாதிரி பிளேட்டில் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. 5 பீஸ் $10. நல்லா திக்காக இருக்கும். வந்து ஸ்லைஸும் நல்லா பெருசாகவே வந்து இருக்கும். நம்ம ஊர் காசுக்கு ஒரு $650 கிட்ட வந்துச்சு. ஆனால் மீன் நல்லா இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே டோஃபு கடையில் போய் டோஃபு வாங்கிட்டு அப்படியே வந்து வெளியில் வந்தால் இந்த கடையை பார்த்து பயந்துட்டேன் நான். இந்த நண்டு அப்படியே ஏறி மேலே வந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப பெரிய நண்டு, ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அடுத்த கடையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே இந்த மாம்பழம் புதுசாக இருந்துச்சு. நம்ம ஊர் ருமானி மாதிரியே இருக்குது. யூஸ்வலாக இங்கே அந்த தாய்லாந்து மாம்பழம், இந்த ஷார்ப்பாக இருக்க மாம்பழம் தான் கிடைக்கும். பட் இந்த மாம்பழம் நல்லா பெருசாக இருந்துச்சு. 2 மாம்பழம் வந்து $5 போட்டிருந்தாங்க. நல்லா 1/2 கிலோ சைஸில் இருந்தது அந்த மாம்பழம். வாசம் சூப்பராக இருந்துச்சு. அதில் வந்து மயங்கி வாங்கிட்டு வந்தேன். ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. இன்னும் நான் ட்ரை பண்ணல. ஸோ பாடி கொஞ்சம் ஹைட்ரேட் ஆனதுனால ஹைட்ரேட்டாக வச்சுக்கலான்றதுக்காக அங்கேயே வந்து ஒரு இளநியை வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் வந்து அடுத்து $2 ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்க வேண்டியிருந்தது. நேற்று தக்காளி வாங்கினா $2 போட்டிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தா $1 போட்டிருக்கு. ப்ரைஸ் வெட் மார்க்கெட்டில் எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ வந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் முதல் வேலையாக மீனை வந்து வாஷ் பண்ணி மசாலா போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. பாய்.